சுவையான கொண்டக்கடலை காரக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தாச்சி வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை சின்ன பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டு அதையும் வதக்கி விட்டுறணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த விழுது எல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு அரை தக்காளி, ரொம்ப பெருசு வேணால் ஒரு அரை தக்காளி. நான் செய்ய போகிற கிரேவி கொஞ்சோண்டு தான், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அவ்வளோதான். நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதங்கிட்டு இருக்கத்தையே கொஞ்சமாக கருவேப்பிலை, வேக வச்சுருக்க சுண்டல் போட்டு நல்லா கிளறிடணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, சும்மா ரொம்ப இல்லை, கடலை மூழ்கிற அளவுக்கு. நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதி வந்துருச்சு. அது ஏற்கனவே சுண்டல் வேக வச்சுட்டதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. இந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்தால் போதும். கொதி வந்து இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்தால் சரி, பபிள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தேங்காய்பால் கொண்டக்கடலை கறி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.